மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்ற சொன்னாரு, தொகுதிக்கு வந்து நன்றி கூட சொல்ல போலன்னு எங்க தலைவரை பார்த்து இத்தனை காலம் நன்றி சொல்லி மட்டுமே இருந்த அரசியலை மாற்றி அரசு ஊழியர்களுடன் ரிவ்யூ மீட்டிங்கை நடத்தி மக்களுடைய தேவைகளை ஆல்ரெடி நாங்க வந்து பிரச்சாரம் மூலியமா வந்து மைக்ரோ லெவல்ல வார்டு வைஸ் பூத் லெவல்ஸ் எடுத்துட்டு அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணோம். இன்னைக்கு 8000 கோடி வருவாய் இழப்பா இல்ல மக்களுடைய உயிரானா தமிழக வெற்றி கழகத்துக்கும் சரி எங்களுடைய முதலமைச்சருக்கும் மக்களுடைய உயிர் தான் பிரதான முக்கியம். அதை நாங்கள் உறுதிப்பட சொல்றோம். அதுபடி இன்னைக்கு அரசு உயர் அதிகாரிகளோட கிட்டத்தட்ட ஒரு 8-10 டிபார்ட்மெண்டோடைய ஒரு நல்ல ஒரு ரிவ்யூ மீட்டிங் நடந்துச்சு. 10 நாள்ல வந்து அதுக்கான ப்ராக்ரஸ் ஒர்க் இருக்கும். இந்த ரிவ்யூ மீட்டிங் முடிச்சுதான் வந்து தொகுதி மக்களை பார்க்கணும்னு நினைச்சோம். ஏன்னா வந்து ஒரு தொகுதிக்கு நன்றி சொல்வதோட மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்ற சொன்னாரு, தொகுதிக்கு வந்து நன்றி கூட சொல்ல போலன்னு எங்க தலைவரை பார்த்து இத்தனை காலம் நன்றி சொல்லி மட்டுமே இருந்த அரசியலை மாற்றி அரசு ஊழியர்களுடன் ரிவ்யூ மீட்டிங்கை நடத்தி மக்களுடைய தேவைகளை ஆல்ரெடி நாங்க வந்து பிரச்சாரம் மூலியமா வந்து மைக்ரோ லெவல்ல வார்டு வைஸ் பூத் லெவல்ஸ் எடுத்துட்டு அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணோம். இன்னைக்கு கமிஷனர்கிட்டயும் ஹேண்ட் ஓவர் பண்ணோம், போலீஸ்கிட்டயும் ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கோம். என்ன பிரச்சனைன்னு அந்த ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு இப்ப போய் தொகுதி மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு வேலையை நம்ம வந்து ஆரம்பிச்சிட்டோம், உங்களுடைய பிரச்சனைகள் எப்ப சரி செய்யப்படும் சொல்றதுதான் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நேரமா நாங்க பாக்குறோம். இந்த திராவிட திமுகவும் அதிமுகவும் செய்த அந்த நன்றி அறிவிப்புங்கிறது ஒரு பேரளவுக்கு இருந்துச்சு. எங்களுடைய விஷயம் வந்து மக்களுக்கு தேவையானதை நாங்கள் முதல் நாளே அரசு ஊழியர்களுடன் ஒரு ரிவ்யூ மீட்டிங் போட்டுட்டு இங்கிருந்து எந்த மெசேஜ் அவங்க கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் மக்களை சந்திச்சு எந்தெந்த தொகுதியில பிரச்சனை இருக்கிறதோ அதை வந்து இப்ப ஒரு பொதுக்கூட்டத்தில் நாங்க சொல்ல போறோம். இதுதான் இந்த ரிவ்யூ மீட்டிங் நடந்துச்சு. உண்மையாலே வந்து ஒரு எல்லா அரசு ஊழியர்களும் 10 நாள்ல அதை வந்து ஒரு ப்ராக்ரஸ் ஆன ஒரு அப்டேட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. மாண்புமிகு முதலமைச்சர் வந்து கூடிய விரைவில் வந்து அறிவிப்பாரு. அது அந்த டிஸ்கஷன்ல தான் அவர் இருக்கிறாரு. இன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும் சரி அந்தந்த தொகுதியில ரிவ்யூ மீட்டிங்ஸ் வந்து தலைவர் அவர்கள் வந்து உத்தரவிட்டு இருக்காரு. எல்லாருமே நேற்று நம்பிக்கையில்லா தீர்மானம் வரைக்கும் அந்த ஒர்க்ல எல்லாரும் இருந்தோம். இன்றையிலிருந்து அவங்கவுங்க ரிவ்யூ மீட்டிங் போட்டுட்டு தொகுதிக்கு தேவையான பிரச்சனைகளை வந்து அரசு ஊழியர்களுடன் கலந்து ஆலோசித்துட்டு அந்த ஃபைலை எடுத்துட்டு வந்து மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணோன்னே அந்தந்த தொகுதிக்கான ப்ராக்ரஸ் ஒர்க்கு அந்தந்த மினிஸ்டருக்கு வந்து கண்டிப்பாக முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு கொடுப்பாரு. ஒவ்வொரு தொகுதியும் அது வெற்றி பெற்ற தொகுதியாகவும் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்ற தொகுதியாகவும் சரி இல்ல எதிர்க்கட்சிகள் இந்த தொகுதியாலும் சரி தமிழக வெற்றி கழகத்தை பற்றும் 234 தொகுதியும் ஒரே பார்வையுடன் தமிழக முதலமைச்சர் அணுக சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஒரு மக்களுடைய நம்பிக்கையான நிர்வாகம் நடக்கிறத உறுதி கொடுக்கிறோம். ஊழியர்களுக்கு மாற்றுப்பணி வழங்கணும். அதே போல இந்த 717 கடைகள் மூடப்படுவதால ஆண்டுக்கு 8000 கோடி ரூபாய் வரைக்கும் வருவாய் இழப்பு அப்படின்னு பேசுறாங்க. அது நீங்க எப்படி சார் சமாளிக்க? 8000 கோடி வருவாய் இழப்பா இல்ல மக்களுடைய உயிரானா தமிழக வெற்றி கழகத்துக்கும் சரி எங்களுடைய முதலமைச்சருக்கும் மக்களுடைய உயிர் தான் பிரதான முக்கியம். அதை நாங்கள் உறுதிப்பட சொல்றோம். அது மாதிரி கண்டிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அரசு ஊழியர்களா இருக்கக்கூடியவர்களுக்கு எப்பொழுதும் கைவிட மாட்டாரு. அவங்களுக்கான மாற்று துறையில இன்னும் கிட்டத்தட்ட 1 லட்சம் போஸ்ட் வந்து வேக்கண்டாவே இருக்கு. லாஸ்ட் 5 வருஷமா வந்து வேக்கண்ட் போஸ்ட் தான் நிறைய இருக்கு. கண்டிப்பாக அவர்களுக்கு மாற்று வேலை வாய்ப்பை உறுதி செய்வார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.